பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 1/4/2026 தமிழ் விசுவாவச வருடம் பங்குனி மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தசி. காலை 7 மணி 8 நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். மாலை 4 மணி 3 நிமிடம் வரை பின்பு அஸ்தம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன நிறைவு மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் இன்றைய தினம் நடந்து கொள்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான் நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, நீண்ட நாளாக முடிக்காமல் வைத்திருந்த வேலைகளை இன்றைய தினம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். வண்டி வாகன யோகங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சொத்து சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். தாய்வழி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மனமகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான் நிறம் ஆரஞ்சு மற்றும் மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய புத்தி கூர்மையால் வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். பயணங்களால் லாபங்கள் அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். சகோதர வழி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பாராத பல நல்ல செய்திகளால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளிர் மஞ்சள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொன் பொருள் சேர்க்கைக்கு உகந்த நாளாக இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் ஏற்றமிக்க சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் மிகுந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் சாம்பல் நிறம். சிம்ம ராசி அன்பர்களே, புத்துணர்வுடன் செயல்பட்டு வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு உற்சாகம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரும் வண்ணம் வந்து சேரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் குறைந்து மன நிறைவான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளிர் நீலம். கன்னிராசி அன்பர்களே, பல புதிய மாற்றங்களுடன் கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனநிறைவுகளை தரும் வண்ணம் வந்து சேரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உடல் நலத்தில் சற்றே கவனத்துடன் இருந்து கொள்வது அவசியமாகும். வீண் அலைச்சல்களையும் வீண் விரயங்களையும் தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான் நிறம் கரும்பச்சை மற்றும் கருநீலம்.
துளாராசி அன்பர்களே, வெற்றிமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். நண்பர்களின் ஆதரவால் முன்னேற்றங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் நிலவி வரக்கூடும். எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயங்களை காண்பீர்கள். அண்டை அயலாரின் நல்லுறவு மனநிறைவுகளை தரும் வண்ணம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான் நிறம் சந்தன நிறம் மற்றும் இளநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய சிறப்பான செயல்களால் ஊர் போற்றும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் உங்களுடைய முன்னேற்றத்தில் வாழ்க்கை துணையின் பங்களிப்பு அதிகமாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பல நல்ல சந்தர்ப்பங்கள் இன்றைய தினம் உங்களை முன்னேற்ற பாதைகளுக்கு அழைத்து செல்லக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியா நிறம் வெண்மை மற்றும் வெளிர் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, பெருமை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சிறிதே சிரமங்கள் இருந்தாலும் நாளின் பிற்பாதி உங்களுக்கு லாபகரமானதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறும் வண்ணம் நடந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். எதிர்பாராத பயணங்கள் மனநிறைவுகளை தரும் வண்ணம் வந்து சேரக்கூடும். பெண்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் சற்றே அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயனார். ராசியான் நிறம் சாம்பல் நிறம் மற்றும் பழுப்பு நிறம். மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத பல புதிய மாற்றங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் காணக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். கொடுத்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடும். எதிர்பாராத பண வரவுகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் கருஞ்சிவப்பு மற்றும் அடற்பச்சை. கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே சுமூகமான போக்கு மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். அண்டை அயலாரின் நன்மதிப்பை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். ராசியான் நிறம் மஞ்சள் மற்றும் அடற்பச்சை. மீனராசி அன்பர்களே, எடுத்த காரியங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு ஆதாயமாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பயணங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் உற்சாகத்தை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஏழுமலையான். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆகாய நீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.